சுக்ரீவன் தன் குறையெல்லாம் சொல்லிட்டான். வாலியினால தனக்கு ஏற்பட்ட தீங்கெல்லாம் சொல்லிட்டான். சுவாமி சொன்னாள், வாலியை வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னாள். சுக்ரீவன் சீதையை தன்னுடைய சைன்யங்களால தேடி தரையின்னு பிரதிஜை பண்ணினான். இப்படி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணினாள். சுவாமியால முடியுமா வாலியை வதம் பண்ணங்கிறதுக்காக பரீட்சை பண்ணினான். துந்துபியினுடைய அஸ்தியை பெரட்ட சொன்னாள். கால் கட்டவரலால பெரட்டி எறிஞ்சாள். அதுவும் போறல்லேன்னு சால விருட்சத்தை பானத்தால அடிக்க சொன்னான். 7 சால விருட்சத்தை ஒரே பானத்தால தொலை போட்டாள் சுவாமி. ஆச்சரியப்பட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி கட்டி அணைச்சு, சுக்ரீவன் நீங்க எதையும் பண்ணுவேன் ராமா, அபாரமான பலம் உங்க பலம் என்று சொல்லிவிட்டு வாலியை போய் யுத்தத்துக்கு கூப்பிட்டான். முதல் தடவை வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அபாரமான யுத்தம். சுவாமி ஹனுமத் பிரபதிகளோட மறைஞ்சிருந்தார். வாலிக்கும் சுக்ரீவனுக்கு சண்டை நடந்து சுக்ரீவனுக்கு அடி பொறுக்காம ஓடி வந்துட்டான். ராமா, பேசாம இருந்த என்ன நீ போன்னு சொல்லிவிட்டு கடைசியில கை விட்டுட்டேன்னாள். சிலவன் எலெக்ஷனுக்கு நீங்க நில்லுங்கோ, நான் எல்லாம் பார்த்து ஓட்டு வாங்கி தரேன், உங்களுக்கு தான் ஜகத்து முழுக்க ஓட்டுன்னு சொல்லுவன். அவனை நம்பி 2 லட்சம் 3 லட்சத்தை செலவழிக்க ஆரம்பிச்சு விடுவான். பணத்தை பாட்டு கையில வாங்கிட்டு இங்கேயா போடுவான். இந்த மாகாணத்திலே இருக்க மாட்டான்னு மத்திய பிரதேசத்துக்கு போடுவான், நீ இருக்கவே மாட்டான். அப்படி சிலவன் கை விட்டுட்டு போடுவான். அது மாதிரி என்ன கை விட்டுட்டேன்னு காட்டார். இல்ல யோயோஹோ ரூப மோகிதா, உங்க 2 பேர்களையும் பார்த்தா ஒன்னா இருக்கு, வித்தியாசம் தெரியல, நாங்கயா தவறி வாலின்னு நினைச்சுன்னு ஒன்னு அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு பேசாம இருந்தேன். வாஸ்தவமா சுவாமியினுடைய எண்ணம் பக்தனான லட்சுமணன் நிறுத்தி வச்சான். முதலடி முழுக்க அவன் படட்டும், இந்த பிராயஷ்சித்தமா இருக்கட்டும்னு விட்டுட்டாள். உடனே லட்சுமணனை விட்டு ஒரு மாலை போட சொன்னாள். கஜபுஷ்பின்னு ஒரு மாலை புஷ்பம், அதை மாலையா தொடுத்து போட சொல்லி பரப்படுனாள் சுக்ரீவனை. இன்னமே நான் போனேன்னா அங்கிருந்து திரும்பி உங்ககிட்ட வர முடியாது, குறை சொல்ல. ஒரு தட்டு ஓங்கி அவன் தட்டினா என் உயிர் போடுமேன்னாள். பயப்படாதே, கைவிடலே, லட்சுமணம் மாலை போட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன கவலைன்னாள். லட்சுமணேன சமுத்வாஜ்ய யைஷா கண்டே கிருதாதவா அத்யவாதி சமுத்ரந்தே பயம் சோகஞ்சவானராஹம் பிரமோட்சாமி பாணமோட்சேண சம்யுகே. ஒரே பானத்தினால வாலி இடத்துல இருந்து வந்த பயம் சோகம் எல்லாத்தையும் போக்குறேன்னாள். சொல்லிட்டு சுக்ரீவனை போய் கூப்பிட சொன்னாள்.